அதெல்லாம் கேட்குற எனக்கே பெரிய வயித்தெரிச்சலா இருக்கு. இழப்பீடு, காப்பீடுன்னு நீங்க சொல்லும்போது, நானும் எங்களுடைய பொதுச் செயலாளர் தொடர்ந்து அவர் விவசாயிகளின் பாதுகாவலர், காவிரி காப்பாளன், சாமானிய முதல்வர்ன்றதெல்லாம் நாங்க குடுத்த பட்டங்கள் கிடையாது. அங்க டெல்டாவில் இருக்கக்கூடியவர்களே மனமுகந்து பாராட்டி அவர்கள் சொன்ன பட்டங்கள் தான் அது எல்லாமே. இத எங்களுடைய பொதுச் செயலாளர் அவரும் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காரு. அவர் அவர் ஆட்சியில் இருந்தபோது அந்த 4 1/2 ஆண்டு காலம் விவசாயத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தாருன்றத நான் சொல்றேன். ஆனா நானுமே பார்த்தீங்கன்னா, எல்லா டிபேட்லயும் இந்த 4 1/2 வருஷத்துல தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு டிபேட் வரும்போதும், அது சம்பந்தம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பல இடங்கள்ல இந்த மாதிரியான சப்ஜெக்ட் வரும்போது, நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ரூ. 2,500 தரேன், கரும்புக்கு டன்னுக்கு ரூ. 4,000 தரேன் அப்படின்னதை இந்த அரசு சொல்லிட்டே இருந்தது. அதை நீங்க ஏன் காதுலயே வாங்கல? அதே போல அந்த இழப்பீடு, காப்பீடுன்ற விஷயத்த நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். இந்த ஆட்சி வந்ததுல இருந்து முதல் வருஷத்திலே ஒரு பெருமழை வந்தபோது எங்களுடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் சட்டமன்றத்துல கேட்கிறாரு. இந்த அளவுக்கு மழை வந்திருக்கிறது, விவசாயிகள் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பயிர்கள் எல்லாம் சுத்தமா அழிஞ்சே போச்சு டெல்டா மாவட்டம். ஒரு குழு கூட போட்டு அண்ணன் அங்க அமைச்சார், எல்லாரையும் அந்த மாவட்டத்துக்கு அனுப்பி அந்த டேட்டாஸை இவங்களை நம்பாம நாங்களுமே கூட எடுத்துட்டு அரசு கிட்ட சமர்ப்பிச்சோம். அதுக்கு சட்டமன்றத்துல கூடின சட்டமன்றத்துல சொல்றாரு, முதல் ஆண்டுலேயே